இவங்கள மாதிரி ஒரு worst people இந்த பூமியில நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற எந்த குடும்பத்தை கூட கர்த்தரால சிறந்தவர்களாக பெஸ்டாக மாத்த முடியும். ஆமென். ஆமா, சத்ரு நுழைந்து அவன் பண்ணின சேதத்தை கர்த்தரால அடையாளமே தெரியாத அளவுக்கு சீரமைக்க முடியும். ஆமென். வாசிக்கலாம். யோபு 1:8. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த அறிவு, இந்த உறுதி நிச்சயமா இருக்கணும். ஏன்னா பிசாசுக்கு தெரிஞ்ச விஷயம் தேவ ஜனங்களுக்கு தெரியாததுனால இன்னைக்கு அவங்களுக்கான பாதுகாப்பை, அவங்களுக்கான உறுதிகளை அவங்க அனுபவிக்க கூடாமல் இருக்கிறாங்க. வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின அவனை கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாராம்? வேலி அடைத்து வைத்திருக்கிறாராம். எல்லாரும் சொல்லுங்க. தேவன் விரும்புகிற பிரகாரமாக என் வீடும் என் உறவுகளும் இருக்கிற அந்த இடம் தேவனால வேலி அடைத்து காக்கப்படுகிறது. ஆமென். உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு நிச்சயத்தை நான் சொல்ல விரும்புறேன். யோபு 1:8 1:10 என்ன சொல்லுதுன்னா, நீங்க தேவனுக்கு பயந்து என் குடும்ப உறவு, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க இப்படிதான் நாங்க இப்படிதான் நீங்க சிந்திக்கிற இந்த சிந்தனை இருக்குல்ல, அது கர்த்தரால மென்மேலும் பாதுகாக்கப்பட்டு கர்த்தரால கனத்துக்கு உட்படுத்தப்படும். ஆமென். ஆமா, பிசாசு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான், பயப்படாதீங்க, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன் இந்த இயேசுவை அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவர் உங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ண போறாருன்னா உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய ரட்சிப்பின் வல்லமையினால் நிரப்பி மீண்டும் உங்களோட உடைந்த உறவுகளை மீண்டும் கர்த்தர் உங்க எல்லாவற்றையும் சீரமைச்சு உங்களை சுகமாக்குறத நீங்க பாப்பீங்க. ஆமென். இவங்கள மாதிரி ஒரு worst people இந்த பூமியில நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற எந்த குடும்பத்தை கூட கர்த்தரால சிறந்தவர்களாக பெஸ்டாக மாத்த முடியும். ஆமென். ஆமா, சத்ரு நுழைந்து அவன் பண்ணின சேதத்தை கர்த்தரால அடையாளமே தெரியாத அளவுக்கு சீரமைக்க முடியும். ஆமென். ஆமா, ஏன்னா அவர் புத்தியுள்ள சிற்பாசாரி. சொல்லுங்க, புத்தியுள்ள சிற்பாசாரி. அவர் கை வச்சது நேர்த்தியாதான் இருக்கும். ஆமென். ஆமா, இந்த உலகத்துல மனுஷங்களாம் என்னென்னமோ சொல்றாங்க, ஆனா இந்த இயேசு நுழைந்து செயல்படுவார் என்றால் அந்த வீட்டை கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிக்கிறத நீங்க பாப்பீங்க. ஆமென். God is such a blessing God. Amen. God has a big future for your family. உங்க வீட்டாருக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இது எல்லாமே சிலுவையிலிருந்து அவருடைய முகத்திலிருந்து நம்மளை தேடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க இந்த பிசாசு குறித்து பயப்பட வேண்டாம். சர்ப்பங்களை குறிச்சு, தேள்களை குறிச்சு நீங்க என்ன பண்ண வேணாம்? பயப்படவே வேண்டாம். சாத்தானின் வல்லமைகளை குறிச்சு என்ன பண்ண வேணாம்? பயப்படவே வேண்டாம். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவன் எல்லா சர்ப்பங்களின் மீதும், எல்லா தேள்கள் மீதும், சாத்தானின் சகல வல்லமைகள் மீதும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உங்க குடும்பத்துல ஒரு சில பேரை சொல்லி, உங்க நண்பர்கள் மத்தியில ஒரு சில பேரை சொல்லி, உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர் பேரை சொல்லி, அவங்களாலதான் இந்த பிரச்சனை, இவங்களாலதான் இந்த பிரச்சனை, அவங்களால இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கு. இல்ல, இயேசு என்ற நாமத்தினால அமைதலாயிரு என்று கட்டளையிட அந்த நபரும் அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். No matter where it comes, அது எங்கே உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி, நீ எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற இயேசு என்கிற நாமத்தினால் நீங்கள் பேசும் பொழுது சகலமும் உங்கள் சத்தத்துக்கு கீழ்ப்படியும். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, காற்றும் கடலும் இவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது என்று சொல்லுவாங்க. ஆமென். உங்களை சீறி எதிர்த்து உங்களை மூடி கவிழ்த்து போட்ட அலைகளை பார்த்து ஜனங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்த வீடுன்னு மாதிரியே தெரியலையே, உறவு மாதிரியே தெரியலையே, கர்த்தர் எவ்வளோ ஞானம் உள்ளவரா, எவ்வளோ வல்லமை மிக்கவரா இவங்க மத்தியில் எழுந்தருளி எல்லாவற்றையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இந்த கப்பலை, இந்த குடும்பத்தை பத்திரமா கரை சேர்த்தார் என்று ஜனங்கள் வியந்து சொல்லுவாங்க. ஆமென். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றே ஒண்ணுதான் சொல்லணும், கல்வாரி சிலுவையினா சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைக்கு கிடைத்ததையா,
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உன் பிள்ளைக்கு கிடைக்கையா. நன்றி 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 நன்றி. ஹalleluya.